சுமன் வந்து ஏ லெவலில் 3A எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து மெரிட்டில் வந்து ஜெயவர்தனபுரம் கேம்பஸ் வந்துட்டு கிடைச்சிருந்தது. ஸ்ரீ ஜெயவர்தன சுமன்ட யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படித்த அதே யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சுமனும் படிக்கிறார். நாங்கள் அதில் ரெண்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் விலாசமாக பகுதியில் விடலாம். இப்போ அக்னியை தான் அதில் எடுக்க விட்டேன்னு சொன்னால் போடுவாங்க. ஏன்னா கிராஜுவேஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இதான் ஈக்குவல்ட்டு வரேண்ணா ஈக்குவல்ட்டு உண்மையாவோ அங்கே எடுத்து பார்த்தேன் தான் நான். அப்படியே நானும் ஃப்ரான்ஸ் போன மட்டும் பார்த்தேன். அந்த ஞாபகம் பார்க்கணும் பார்த்தீங்க. நான் உங்களோட காய்ச்சல்னு சொன்னாலே இந்த குடும்பம் இந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுவோம். கிருஷ்ணாவோட காய்ச்சிங்களா தம்பிலிக்கு முன்னுக்கு விட்டு போட்டாங்க. அதை பெம்பிலியில் வச்சு அப்படியே தம்பிலிக்காரன் இல்லை போய்ப்பான். நான் சொல்கிறேன் கோழி கொத்து கத்துற கண்டுறேன் தம்பி. ஓ கோழி கொத்து கத்துற தெரிய ஓடு இந்த டைம் ஓடு போவோம் நாங்கள் வழியில். என்ன இது ஆர்ட் ஹோஸ்டலா? ஆனால் இந்த இடம் இருக்கிற லொக்கேஷன் நல்லா இருக்குடா. என்ன சொல்கிறது, கொஞ்சம் இந்த உள்ளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் அந்த நேச்சுரலாக இருக்குடா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோமாகம்ன்ற இடத்து தான் வந்திருக்கோம். ஸோ வந்து அவன் முக்கியமாக எங்களோட க்ரைம் பார்ட்னர் என்ன அதாவது எங்களோட குற்றத்தில் ஒரு பங்காளி அப்படின்ட்டு வந்து பேர் சோ கோல்டு க்ரைம் பார்ட்னர். சரி ஓகே, அது அடுத்த இடம் இருக்கட்டும். அப்போ வந்து யான்சன், ஜது, அப்புறம் நான், கவிதாஸ் 4 பேரும் வந்து கோமாகமுக்கு வந்திருக்கோம் வந்து. ஸோ வந்து கொழும்புக்கு அதுவும் வந்துட்டு ஜெயிலால் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களோட மூத்த அக்காட எத்தனாவது மகன்? ரெண்டாவது மகன் வந்து, அதாவது சுமன் வந்து ஏ லெவலில் 3A எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து மெரிட்டில் வந்து ஜெயவர்தனபுரம் கேம்பஸ் வந்துட்டு கிடைச்சிருந்தது. அப்போ உண்மையிலே வந்து இந்த ஜெயிலில் இருக்கக்குள்ளே நான் மேபி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வந்து நான் அழுதேன்னு சொன்னால் ஒரு சில நாட்கள் தான். அதில் இதுவும் உண்டு. அதாவது வந்துட்டு சுமன் வந்து எனக்கு ஐயம்மா நான் கேம்பஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகக்குள்ளே அவன்கிட்ட முகத்தில் வந்து எனக்கு ஒரு ஏக்கம் தெரிஞ்சு என்னண்டு இப்போ எல்லாருமே வெளியில் நின்று சந்தோஷமாக வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன இப்போ வழி அனுப்பி வைக்கிறாங்கன்றக்குள்ளே நீங்கள் யோசிப்பீங்க இவர் என்ன பெரிய வெளிநாட்டுக்காக போகிற அப்படின்னு மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இவன் வந்துட்டு ஜெஃப்னா டு கொழும்பண்டாலுமே வந்துட்டு அன்பா பாசமாக 20 வயசு மட்டும் வளர்த்தவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சின்ன ஒரு பிரிவு மாதிரி தான் வந்து. அப்போ எல்லோரும் நின்று வந்துட்டு கண்டிப்பாக அழுதுதான் வழி அனுப்பியிருப்பாங்க. சரி தான், ஆனந்த கண்ணீரோட வழி அனுப்பியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு என்னைய ஜெயிலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவனை அப்படி சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி எல்லாமே வந்து தூரத்தில் நின்று வந்து அவன் பார்க்கும்போது வந்து கதைக்கும்போது சாப்பாடெல்லாம் தந்து போட்டு போகக்குள்ளே அவனோட கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு திரும்பி பார்த்தான். என்ன சார் திரும்பி பார்க்கக்குள்ளே நானும் வந்துட்டு ஆளை பார்க்க அந்த பார்வையில் உண்மையிலே எனக்கு வந்துட்டு கண் கலங்கிட்டு கையாசு தெரியும் நினைக்கிறேன். அப்போ டக்குன்னு அப்படியே கண்ணால் கடற்கடந்து தண்ணீர் ஊற்றுப்பட்டேன். என்னன்னு சொன்னால் இப்போ நான் எல்லாம் யூனிவர்சிட்டி போயக்குள்ளே வந்து எல்லாருமே நின்றவங்க. அப்போ இவ்வளோ பெருசாக வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை வந்துட்டு அது ஒரு வித்தியாசமான லைஃபாக இருந்தது. இப்போ வந்துட்டு உண்மையிலே எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு முக்கியமான உறவாக வந்துட்டு அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலை நான் அவன் முகத்தில் வந்துட்டு கண்டேன். அப்போ காண்றப்போ வந்துட்டு எனக்கு சரியான மாதிரிக்கு கவலையாக போயிட்டுது. இப்போ நான் சொன்னேன் வந்து நான் வெளியில் வந்த பிறகு நான் வருவேன் நீ போ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேம்பஸ் எல்லாம் வந்து பார்க்குற அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன. இப்போ வந்துட்டு வார பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த இடங்கள் துறைகள் டக்குன்னு போகிறது வாரது எல்லாம் வந்துட்டு கரைச்சல் என்ன சொல்கிறது. உதாரணமாக நாங்கள் வந்துட்டு ஜெயிலில் இருக்கக்குள்ளேயே வந்துட்டு இப்போ எந்த லோயரோட கதைக்கிறது ஸோ அப்படியான இஷ்யூ எல்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது வந்துட்டு. ஏன்னு சொன்னால் இப்போ எங்களை மாதிரிக்கு வந்துட்டு அவங்க நிறைய பேரோட பெருசாக வந்துட்டு பழகையும் இல்லை கதைக்கிறதும் இல்லை. ஸோ அதால் முக்கியமாக இங்கே கொழும்புக்கு வேண்டாம் சிங்களம் வேணும். ஸோ வந்துட்டு சிங்களம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு ரிஸ்க்கான விஷயம். அப்போ நான் வந்துட்டு வந்த உடனே நான் வந்துட்டு சொன்னேன் நான் ஒருக்கா சுமன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்றைய தினம் பழுக்கிட்டு இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு
சுமண்ட யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படித்த அதே யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சுமனும் படிக்கிறார். ஆனால் நான் வந்து படித்தது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, சுமன் வந்து படிக்கிறது வந்துட்டு டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்களன்னு சொன்னால் கோமாகமல்ல இருக்குது. சரி தானே, கோமாகமல்ல இருக்குது. ஆனால் நாங்கள் படித்தது வந்துட்டு விஜயராமனில் இருக்குது. சரியா? அப்போ கோமாகமல்ன்றப்போ வந்துட்டு நான் அந்த ஹைவேயால் வரைக்குள்ளே அந்த இதுதான் புதுசாக கட்டுற டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி இந்த மாதிரி யாரும் காட்டினேன் அவங்கள்ட்ட. ஆனால் இது பார்த்தா உள்ளுக்கு போகிற மாதிரி உள்ளுக்கு ஓ சரியான மாதிரிக்கு தூரமாக இருக்குது. பத்தாக்கு வந்துட்டு உள் ரோட்டாலெல்லாம் போகுது. அப்போ அக்காக்கள் அத்தானாக்களும் அதை பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். அவன் படிக்கிற இடத்துல போயிட்டு வந்துட்டு வீடியோ செய்கிறதெல்லாம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை. பள்ளிக்கூடங்கள்னு சொன்னால் தான் பிரச்சனை. ஆனால் யூனிவர்சிட்டி வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படியான ஒரு வாழ்க்கை உண்டு. அப்போ ஐயா மாமாக்கள் வந்துட்டு ஊரில் இருந்து வந்திருக்காங்க, அண்ணாக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு என்னை பார்க்குறக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கை வந்துட்டு நானும் அவங்களுக்கு கொடுக்கணும், நானும் வந்துட்டு அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நான் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்த அப்புறம் அவன் என்னை பார்க்கல. ஸோ வந்துட்டு அவளை போய் பார்த்து 7 மணி சொன்னால் அக்கா கூட்டிக்கிட்டே ஒரு சாப்பாடு கிடையாது, நாங்களும் இன்னும் சாப்பிடாது தானே சாப்பிட்டு போட்டு வந்துட்டு அப்படியே ஆளை கொண்டு இறக்கி போட்டு வரலாம். முக்கியமாக தம்பி படிக்கக்கூடிய, அதாவது மருமன் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. உண்மையிலே வந்து ஒவ்வொரு மனுஷன்ற முயற்சி. இப்போ உண்மையிலே கேம்பஸ் படிக்கிறன்றெல்லாம் வந்து ஒரு சரியான மாதிரிக்கு ஒரு சிலவான விஷயம். என்ன சொல்கிறது, எடுத்து எல்லாத்துக்குமே வந்து சிலவு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் போக்குவரத்துலேருந்து சகலத்துக்குமே அப்படியே வந்துட்டு சிலவுகள் இருக்குது. அப்போ சில பேருக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி கிடைச்சாலுமே வந்துட்டு படிக்கிறக்கூடிய வசதி இல்லாமலே வந்துட்டு கிடைக்காம விட்டாக்களும் இருக்குது. இப்போ நம்ம கவிதா சக்னி எல்லாம் அந்த நேரம் இவ்வளோ கஷ்டங்களால் எந்த கேம்பஸ் கிடைச்ச உனக்கு? அங்கே எந்த யாருக்கு உனக்கு ஒளிவில்லை? உனக்கு ஈஸ்டர்னா என்ன பக்கத்தானே அதுக்கு சில அது தெரியும். அந்நேரம் அப்படி பிரச்சனை இருந்தது. அப்போ ஆக பிரச்சனை அப்பைக்குள்ள. அப்போ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இந்த ஃபினான்சியல் பிரச்சனாலேயே வந்துட்டு கேம்பஸ் போகவிட்ட படிகளும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சுமனை அனுப்பிட்டோம்ன்ற வகையில் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பலாம். இந்த ரோட்டை எல்லாத்தையும் காட்டி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியையும் காட்டி ஆள்கிட்டையும் கேட்போம். ஆள்கிட்ட வாழ்க்கையில் இப்போ என்ன சொல்கிறது, வீட்டை வந்துட்டு ராஜா மாதிரி வந்துட்டு தனி பெட்டில் சந்தோஷமாக சகோதரங்களோட அம்மா அப்பாவோட வந்துட்டு இருந்திருப்பார். வந்து தேவை வந்துட்டு சாப்பாடு ஏற்றி விட்டுருப்பான் வந்து கையிலாட்டி. இங்கே வந்து என்ன செய்யணுமென்றாலும் இவன் உடுப்பு கூட இவர் தான் துவைக்கணும். வீட்டை கேட்கல கட்டாயம் தான் துவைச்சி கொடுத்துருப்பா. அவ்வளோங்க தான் எங்களோட அம்மாவோட இப்போ கூட எங்களோட அம்மா தான் எனக்கு உடுப்பு துவைச்சி தருவேன். இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபாரின் லைஃப் மாதிரி. அது வந்து உழைப்புக்காக இது செய்யறது, இது வந்து படிப்புக்காண்டி என்ன செஞ்சாலும் நாங்கள் தான் செய்யணும். அப்போ எந்த யூனிவர்சிட்டி லைஃப்லாம் அவங்களோட நல்லா நான் ஷேர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சுமன் டே வந்துட்டு அவள்கிட்ட நாங்கள் கேட்போம். சரி தானே, என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் சுமன்கிட்ட கேட்போம். ஸோ அதைத்தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட குடும்பத்திலேருந்து வந்துட்டு 2வது யூனிவர்சிட்டி போனதில் சுமன் அந்த வகையில் வந்துட்டு உண்மையிலே பெருமையாக இருக்குது. அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வந்துட்டு போயிருக்கிறான். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு சுமன் யூனிவர்சிட்டி அப்புறம் வந்துட்டு சுமனையும் ஏற்றிட்டு போய் வேணும்னு சொன்னால் ஒரு லஞ்ச் ஒன்று எடுப்போம். என்ன? ஸோ அதான் பார்க்க போகிறோம். வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கணும். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ 3 பேர் வந்து இதில் கதைச்சு நாங்கள் சரி ஏதோ ஒரு வார்த்தை நாங்கள் கதைச்சினீங்க தானே. அதே மாதிரி வந்துட்டு இப்போ 4வதாக வந்துட்டு ஏன்சன் அந்த இடத்துல இருக்கேக்குள்ளே வந்து இப்போ ஏன்சன் வந்துட்டு வீடியோவில் கதைக்கலையாண்டோ இல்லாட்டி அவனுக்கு கதைக்க தெரியாண்டோ இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குழு வண்டைக்குழு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதுவும் நேஷனல் இல்லையா, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வந்துட்டு ஏன்சன். அப்போ ஏன்சனுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கதைக்க தெரியும். சரிதானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த கல்வி, அதாவது வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டி கல்வி என்ற வந்து ஒரு மேற்படிப்பு என்ன. ஸோ இந்த மேற்படிப்புன்ற முக்கியத்துவத்தை குறித்து வந்துட்டு நாங்கள் ஜான்சன் ஒரு சில விஷயங்களை கேட்போம். இல்லை அவன் காய்ப்பான் ஜான்சன் ஜெயிலுக்கு எந்த எவ்வளோ விஷயங்களை காய்ச்சிருப்பேன் நாங்கள் சொல்லி பார்ப்போம். அவங்க அடுத்து விடு அடி எவ்வளோ முக்கியமான விஷயம் எல்லாம் காய்ச்சினோமா இப்போ அடுத்து விடு ஏன்சன். அதாவது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறோம், இப்படி ஒரு மேற்படிப்பு, அதாவது வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ற வந்துட்டு ஒவ்வொரு மாணவர்கள்ட்ட வாழ்க்கையிலையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஆஸ் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸரா
உண்மையில மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் அது. எவ்வளவு பேருக்கு அது கிடைக்காம நான் கண்டதில் சில பேர் தூக்கு போடலாம் போயிருக்கணும். என்ன கேம்பஸ் போனாலேயோ கிடைக்காதா? அது ஒழுங்கா படிச்சிருந்தா கிடைக்கலடா. அரே கிடைச்சு போக விடையிலேன்னு சொல்லி தூக்கு போறதுல ஒரு நியாயம் இருக்குடா. கிடைக்காதால தூக்கு போறதுன்னா பிள்ளையடாப்பா அது. அது ஒழுங்கா படிச்சிருந்தா கிடைச்சிருக்கு மேடா தம்பி. எந்த ரோட் அடி நல்லா படிச்சது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. குப்பண்டு இருக்குது. அது போலண்ணா அந்த ரோட் போல. அந்த ரோட் தானே. இப்போ எனக்கு ஆசை என்னன்னு சொன்னா இப்போ தெரியும் தானே சுமன் வந்து பார்க்கும்போது கோட்ஸ்லயோ சரி ஜெயிலுக்குள்ளேயோ சரி பார்க்கும்போது அவனோட முகத்துல ஒரு செந்தளிப்பு இல்லை. இப்படி ஒரு நிலைமையில வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து அவனை தேடி வந்திருக்கோம் வெளியில வந்தாலும் அப்ப அவன் இருந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்க எப்படின்றத கட்டாயம் பார்க்கணும். இப்போ அவன் வந்து ஜெயிலுக்குள்ள வந்து எங்களை பாக்குறத கூட என்ன பக்கத்துல யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருக்குது. என்ன பெருசா கதை கேள அவளாங்குதா. ஆனா இப்ப நாங்க வந்துட்டு 450 கிலோமீட்டர் வந்துட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அதுவும் மாலை அனுப்பி ஒரு கொஞ்ச நாள்ல 1 வீக்ல ரெண்டேக்குள்ள வந்துட்டு அதுவும் கார்லையா அப்ப ரெண்டேக்குள்ள வந்துட்டு ஒரு சந்தோஷம் தானே. அந்த நேரம் வந்து எங்களை ஒரு தருமே வந்து பார்க்கலாம் யூனிவர்சிட்டியில படிக்கக்குள்ள. எப்ப வரணும்னு சொன்னா சேர்க்கைக்கு வந்தவன் அது பிறகு வந்துட்டு கன்வகேஷனுக்கு வந்தவன். அது அந்நேரம் ஒரு இதான் கொழும்புக்கு வாரண்டாலே பெரிய கொழும்புக்கு வாரன்னு சொன்னா யூரோப் போற மாதிரி. தனியே இல்லை அங்க கேம்பஸ் படிகள் படிச்சோம். பார்க்க வரையிலையோ பார்க்க வரணும்ன்ற அவசியம் இல்லை தானே. என்னன்னு சொன்னா இப்போ படிகள் இருக்காங்கட்டா காசுகள் அனுப்பினா கொண்டா ஓகே. ஆனால் அந்த நேரம் காசுகள் அனுப்பவும் இப்போ சரியான கஷ்டமா. இப்போ நான் இந்த ரோட்டு வழி அந்த பானுகள் வித்துக்குது இந்த சிரிக்குதான் ஏன்டா சிரிக்க வீடியோல நோட்டீஸ் கொடுத்து பொம்மை உடுப்பல் போட்டு ஒன்று ஆடுவன் ப்ரமோஷன் KFC அந்த தீபாவளி மூட்டவன் சொன்னா டொமினோஸ் பீஸால முன்னுக்கு நிற்கிறேன் நத்த பாப்பா நான் தானே. நான் நத்தார் பாப்பா உடுப்பு போட்டு ஆடிக்கொண்டு நிற்பேன். 6 எனக்கு அந்த உடுப்பை போட்டோன்னே என்னதான் நத்தார் பாப்பா உடுப்பை போட்டாலும் உள்ளுக்கு நிற்கிறதே நான் தான்டா. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அந்த என்ன சொல்றது ஒரு இதாக இருக்கு. உள்ளுக்கு நிற்கிறவன் கூப்பிடுவான் அவரு பின்னு பார்க்க சொல்லுண்டு ஒரு தம்பன் சொல்லுவான் போஸ் கூப்பிடுறேன். அப்போ திரும்பி பார்த்தா ஏய் நிற்காங்க நட்டான்னு ரெண்டு வாண்டா அப்படியோ நிக்க வேண்டாம் மாடு மாடண்ட என்ன நடக்கிறதுக்கு அதுவும் சிங்கள பாட்டுக்கு. அப்ப இப்படி 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 கை காட்டி கூப்பிடுவோம்டா. கூப்பிட்டு சின்ன பிள்ளைகளுக்குலாம் என்ன செய்யணும்னு சொன்னா சாக்லேட் தருவாங்க கையில. அதுல கொடுத்து அவையில என்கரேஜ் பண்ணணும் கேம்பஸுக்கு. அந்த என்ன சாரி கேம்பஸ் உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்து அப்புறம் ஐயோ அதுல வந்து போட்டோ எடுப்பினோம் கிட்ட என்னோட நத்தா பாப்பாண்டு. அப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய வேதனைகள்லாம் அந்த டைம்ல அனுபவிச்சு நாங்கள். அப்படியான வேதனை அனுபவிச்சுனீங்கன்னா இப்ப நீங்க வந்து அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆனா இப்ப வந்து சுமனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த வாழ்க்கை இப்ப சுமனுக்கு இல்ல தானே. இப்ப எது மட்டும் சொன்னா நம்ம வர மாட்டோம் டக்குன்னு ஓடி. அதுதான் டக்குன்னு கேட்காமலே பாரமண்டைக்குள்ள அவன் கேட்டாவதான் இருப்பான். இப்ப இங்க வர இந்த லொக்கேஷன் நீங்க கட்டாயம் காட்டி ஆகணும். இங்க ஏதோ ஒன்று வெளியே கேட்கடா இல்லை ஏதோ ஒன்று வெளியே கேட்கடா இல்லை நல்லா இருக்குல்ல இடங்கள் நபடியாக இருக்கேன். அது என்னடா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு கேம்பஸ் ஆகட புதுனமாக கிடக்கு திங்கள் இங்கே திங்களே உண்மையா திங்களா இன்றைக்கு நேற்று ஞாயிறு திங்கள் தானே ரைட் அதுதான் பார்த்தேன். ஐயோ அப்போ நான் அவனுக்கு கோல் அடிச்சது பிள்ளையடா. சரி சரி நாங்கள் இப்போ கதையை விட்டுட்டோம். ஜான்சன் கேட்டு அந்த படிப்பின் முக்கியத்துவம் இந்த பக்கம் வண்டிக்குள்ள வரத்தானே கூட மற்றது என்ன சொல்றது. இப்போ சில இன்றைக்கு நாங்கள் ஜான்சனை வீடியோவில் காட்டுறோமே அதனால எப்பறம் அந்த சுதந்திரத்து பிறண்டே காட்டுறாங்க. அப்போ சனம் சிலவில் யோசிச்சிருக்குமே என்னண்டு உண்மையிலே இப்போ ஜான்சனால் எப்படி அவர் நிலைமைகள் வந்தேன்னு சொல்லி அப்போ அப்படியே அவர் நிலைமை தெரிஞ்சும் இப்போ திருப்பியும் ஜான்சனோட நாங்கள் திடீர மண்ட மாதிரிக்கு நினைக்கக்குள்ள அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து முற்றிலுமே வந்து நான் அந்த கருத்தை இங்கே வந்துட்டு இதுதான் ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி. நீ பொருள் அடி நான் கதை பிறகு கதை இடையில சொல்லாடி சிக்கிறேன் இல்லை. அப்போ
அந்த கருத்துக்கு நாங்கள் முற்றிலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து அவன் ஒரு நட்பு ரீதியாக கேட்ட ஒரு விஷயம் என்ன அதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் உசுரே போனாலும் அதை காப்பாற்றணும். நாங்கள் அதை அவ்வளோதான், என்ன நடந்தால் பரவாயில்ல. அடிமட்டமான ஒரு விஷயமே ஜெயில் தான், அதுக்கே போட்டு வந்துட்டோம். ஏன்னா ஏன் சார் சிறைச்சாலைக்கு போகிற எல்லாருமே உண்மையிலேயே தவறு செஞ்சாக்கல தான், சந்தேக நபர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் நீ செஞ்சேன்னு அதை ஒரு இங்கடா ஜெயத்தபுரம் இந்த டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டிக்கு பக்கத்து NSBM இருக்குடா. அப்போ NSBMன்னா என்ன சொல்ல மக்கினி என்ன சார் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். எங்க ஃபோனில் பார்த்து நம்மள தெரிந்தாரு ராஜா பகடி சொன்னது ஒரு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பொருளை வரணும் அப்படி வருது. அப்படித்தான் வரும், வேலை சர்ச் பண்ணி பாருங்க. உண்மையோட என்ன சொல்ற அவனும் ஒரு படிச்சால் இது அவன் கேம்பஸ் கிடைச்சி ஒரு கேம்பஸ் கிடைச்சும் போய் வச்சுப்பேன். இல்ல டக்குன்னு பொருத்தமா சொல்லி விடாண்டா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்டா கிரீன் யூனிவர்சிட்டி சரிதானே எப்படி தெரியும் எனக்கே தெரியாடா. நான் என்ன சொல்ல NSBன்னு சொல்ல NSB புது பிராஞ்சுன்னு சொல்ல பிராண்ட் சொல்லுவாங்க இல்லையா? நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். அப்போ அதோட ஓரளவு அதை பார்க்கலாம் ஸ்கூல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு எழுத்த பார்க்கலாம் இது வருது அந்த அப்படி இல்லை நான் நினைக்கிறேன் ஃபோனில் சர்ச் பண்ணிட்டேன். இல்லை சர்ச் பண்ணல ஃபோன் இல்லை இல்லை என்னடா NSBM கிரீன் யூனிவர்சிட்டி அப்படியே தான் இருக்கேன். டே கேம்பஸ் வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாள் காணாதடா. ஓ அப்போ நாங்கள் இப்போ சுமந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். காட்டுருக்கா ஆளை காட்டுன்ற இடத்த காட்டுருக்கா. இவன் சொல்லுவான் பின்ன லெக்ஷன் முடியும் 5 மணி ஆமாண்டு. அப்போ சொல்ல இவ்வளோ காய்ச்சலையும் பிரியோசனா அப்போ நீ நின்று வா அப்புறம் யார் பாம்பேக்கு சந்திப்போன்ட்டு போக முடியும். இது புது ஃபேக்கல்ட்டிடா. முந்தி இவங்களோட டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி வந்துட்டு எங்களோட மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இருந்தது. நாங்கள் அதில் 2 ஃபோட்டோலாம் எடுக்கலாம் விலாசமாக பகுதியில் விடலாம். இப்போ அக்னியை தான் அதில் எடுக்க விட்டான்னு சொன்னால் போடுவான். என்ன கிராஜுவேஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வந்து டிஷர்ட்டில் ஓடிது. இப்போ அக்னியை போட்டால் போடுவான். மை யூனிவர்சிட்டி ஆஃப்டர் லாங் டேஸ் ஆஃப்டர் கேம் ஃப்ரம் ஜெயிலால் வந்தோடனே யூனிவர்சிட்டிக்கு முன்னே எடுத்த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி. இதான் ஈபிள் டவர் அண்ணா. ஈபிள் உண்மையாவோ? அங்கே எடுத்து பார்த்தேன் தான் நான். அப்படியே நானும் ஃப்ரான்ஸ் போன மட்டும் பார்த்தேன். அந்த ஏமாதிரி பார்க்கணும் பார்த்தீங்க. ஏன் அதுதான் ஏன் இப்போ இவங்க சிரிச்சவங்க நான் ஃப்ரான்ஸ் போகணும்னு சொல்லு சிரிப்பா தான் கிடக்கு எல்லாருக்கும் பகுடி சாதி. என்ன இப்போ நான் ஃப்ரான்ஸ் போகிறேன்டா உங்களுக்கு என்ன நக்கல? நான் ஜோக்கா கேட்கறது வேற என்ன தம்பி டக்காண்டு கோவம் வந்து முகம் எல்லாம் மாறி விட்டுருமா? முகம் கறந்துட்டு என்ன உங்களுக்கு என்ன நக்கலா என்னோட? ஆண்டாக்கினி நக்கலா உங்களுக்கு என்னோட? நான் என்ன பிரான்ஸு போக மாட்டேமா? வெளிநாட்டுல என்ன வளருது தானே. அக்கினி ஒரு கதையும் இல்லை தெரியும். இப்போ கேம்பஸ் முன்னுக்கு இறங்கிட்டு அந்த போட்டு கிட்ட ஃபோட்டோ எடுப்போம் சரியா? நீ போஸ்ட் கொடுப்பேன் அவனை சொல்லி நல்ல ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன் சரியா? இது வழியே பார்க் பண்ண இடம் அப்படி அங்கால பார்க் பண்ணிட்டு வந்துக்கலாம். பார்த்தீங்க யாரும் சைக்கிள் உள்ளுக்கு எங்களோட ஃபேக்கல்ட்டி என்ன இப்போ நான் இத்தனைக்கு நான் காரை விட்டு போனேன். தெரியாததால சுத்தோண்டி கிடக்கு. இல்லை தெரியாதுன்னா இவங்களோட சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்காமரியா போயிடலாம் அப்படிக்கு க்ளோஸ் பண்ணி என்ன மூடி கிடக்க சொல்றியோ? ஆனால் கேம்பஸ்ன்ற வந்து வித்தியாசம் விளங்குது தானே. கேம்பஸ் வந்து ஆல்வேஸ் கேட் வந்துட்டு ஓப்பனாக தானே இருக்கும். எப்போ வந்துட்டு பூட்டி வச்சுருந்தவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க சொல்லுவாங்க இந்த குண்டு படிச்ச மூட்டம் கர்ஃப்யூ குண்டு படிச்ச மூட்டம் கர்ஃப்யூ போட்டு வந்தானே அந்த இதுடா அந்த டைம்லலாம் செக்கிங்கள் எல்லாம் கூட நிறைய அந்த எழுத்துக்கள் அது எழுதுலாம்.
இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை விளாங்க. 2வது ரவுண்ட் இதுக்குள்ள அதில் விட்டுட்டு நடந்து போவோம். சரி ஆனால் சரியான பீஸ்ஃபுல்லான இடமே இருக்குது. ஆனால் அவட கொஞ்சம் முள்ளுவா கிடக்கடா இடமே என்ன நடந்து ஒரு சிமன் மயம் கிடக்கடா. உண்மையா அது நீ இந்த ஜெயிலு லெக்சர் உனக்கு அந்த ஜெயிலு போட்டு வந்த அப்புறம் அந்த கொஞ்சம் பிரச்சனை கிடக்குன்னு என்ன லெக்சர்ன்னு சொன்னோம்ல. ஓ அந்த பேக்கோட வெள்ளை ஷர்ட்டோட போகிற பார்த்தா அவன் லெக்சர் இல்லையாடா, அவன் இங்கே படிக்கிறார் தானே. அவன் படிக்கிறான். ஓ என்ன யோக்கண்டா இங்கே ஜான்சன் சுமன் கேம்பஸ் இஞ்சடக்கு இவன் சுமனை இங்கே லெக்சர்ஸ் முடிஞ்சு காண்டவனா இல்லை நான் கண்டவன் இல்லை ஆளை மாறி அவனை மாறி அதான் அவனை மாறி கூட அங்கே காணல அதான பிரச்சனை. கனால்து ப்ரோ கொழும்பு இருந்தடா அப்படி இல்லை. அடே உனக்கு சிங்களம் பாசி தெரியுமா? உனக்கு மட்டும் வாசிது நான் பாசியும் பேர் ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்து வேறு நீ வாசிக்கா விஸ்வவித்யாலய இந்த நீ ஒரு போச கூட ஏன் இப்போ சொன்னேன் அவனை வாசிக்கல விட்டு. இல்லை என்ன தெரியும் நான் விஸ்வவித்யாலயன்னு சொல்லி பிக்கெட்டிங் ஆனால் மெச்சா அதில் உடுப்பு நல்ல உடுப்பு அந்த இதுக்கேற்ற மெச்சா சொட்ட பிடிக்காடி சூப்பரா அடி உண்மையாதான் இல்லை உடுப்பேன் இல்லை அந்த மற்ற இப்போ நான் இப்போ ஆளை போய் கேட்கட்டும் என்னம்மா உள்ளுக்கு தம்பி வேற ஜான்சன் பா 2 சேர்ந்து மாட்டோம்லாங்க கேட்போம் ஐயா கேட்க கதையாக இருக்கா வெளி வீடியோ කරන්න නෑ මේ ලෙක්සස් එළියදී ආවම ඒ කියන්නේ අපි දන්නත් නෑනේ දන්නනේ හරි එහෙනම් කාට කෝලයක් දීලා අපි එළියට ආවම යන්න පුළුවන් හා තාම ලෙක්චර් වල ඉන්නවද ලෙක්චර්ස් එකේ ඉන්නවා කිව්වේ ඉවර වෙලා හා ඒක එක යනවා නම් සේෆ්ටි හරි thank you හරி බා சில விஷயங்களும் சொல்றாங்க அந்த விஷயத்துக்கு பிறகு எங்க படிக்கிறேன்னு இல்லை சும்மா சரியா தேவையில்லாம் போட்டிங்க அப்படி பிரச்சனை சொன்னா இப்போ நான் போலீஸ் பிரச்சனை ஒப்பு அதோட திருப்பி இந்த யான்சன் கதையே காணல போலீஸ் அப்புறம் யான்சன் கதையே காணல பிறகு அதோட திரும்பியாச்சு என்ன இப்போ வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன வா வா சுவிஸ் கோல் மணி சொன்ன மணி வந்ததுக்கு ஒற்றுதோடையுமே கதைக்கிற கோல ஓ ஆமாம் 3 தான் முடியுமா அவட ஓ டைம் என்னது அடே நான் ஞாயிற்றுக்கிழமை நினைச்சுருக்கேன்டா ஜெயிலண்டாண்டு ஞாயிறு தானே அப்போ அப்புறம் என்ன கதைக்குதே நீ அங்கே ஞாயிறு திங்கள் என்ன டேட் தான் அங்கே எல்லாம் ஒரே மேட்ச் தானே அங்கே நம்பர்ஸ் அட இஞ்சி அக்கின் இஞ்சி பா சுவிஸில் எந்த அக்காவை அண்ணா ஒரு ஆள் அடிக்கிறார் சரிதானே கதை வாப்பா என்னமே கேட்குறேன்டா வெளியில் வந்து அப்புறம் முதல்ல போல் அப்படி கேட்குறேன்டாம்பா நீ கதை இல்லைண்டா இல்லை அண்ணாங்க வணக்கம் அண்ணா தம்பி சொல்லுங்கண்ணா ஓ வந்தீங்க பார்க்கல ஆக்களை காணையிலன்னு சொல்லி எங்களோட குடும்பம்லாம் சரியான கவலை. இப்போ புதுவாக நீங்கள் எடுத்தது நாங்கள் முந்தியெல்லாம் அவ்வளோ டெலிஃபோன் தாங்க எடுக்கவே இல்லை. என்ன செய்யற என்ன இப்போ ஃபோன் எடுக்காட்டிலும் மெரஸ் பண்ணுறாங்கன்னு கதை கொண்டு வந்தால் போல இப்போ கொஞ்சம் அதுவும் இல்லை கவனம் கூட நாங்கள்
ஏன்னா அப்படி எடுத்துட்டீங்க, அப்படி முடிவு எடுத்துட்டீங்களே. ஏன்னா நாங்கள் தெரியும் தானே இப்போ எங்களால் திருப்பி போக வேண்டி வேறு ஒரு ஆண்டு ஓட்டு. இல்லை 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 கிருஷ்ணா, நாங்கள் உங்கள்கிட்ட ரசிகர், நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் வந்து எங்களோட குடும்பம் எல்லாம் வந்து வேலைக்கு போனாலும் வந்து இந்த டிவியை தட்டிட்டு கிருஷ்ணாவில் இருக்கணும்னு பார்த்துட்டு இவங்க எத்தனையோ போட்டாங்க, எத்தனையோ விதனாங்க, அந்த எல்லா உறவுகளையும் கேவலப்படுத்தி எத்தனையோ போட்டாங்க. அதெல்லாம் மறக்கிறாது. நீங்கள் திரும்ப வந்து எல்லா விளையாட்டையும் செய்யணும் கட்டாயம். அந்த என்ன சொல்கிறது, ஆனால் அந்த ஒரு மனுஷனை உள்ளுக்கு அனுப்பி போட்டு அவன் இல்லாத டைமில் வந்து அவனை பழி வாங்குறன்றது ஒரு கூடாத ஒரு விஷயமே. செய்த வேலை வந்து எல்லாம் நீங்கள் கார்த்திக் வந்து சொன்னா உள்ள அப்படியே நல்லா உள்ள சொன்னா அந்த கார்த்திக் அப்படி அப்படி உள்ளவங்க அப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி கார்த்திக் சொல்லிச்சு. அதை கேட்டு அவருக்கு அடிக்க எடுக்கல விவரம் கேட்கறதுக்கு நார்மலா டிவி இதுல போட்டு நியூஸ்ல. அதான் நீங்க வந்ததே போதும், கடைசியா தெரியாத பட்டம் இப்படி வந்துருச்சு. அந்த எல்லாம் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ எல்லாம் ஒரு அனுபவம் தானே. நான் கேட்டால் உங்கள்கிட்ட காமெடியல் பகுடியல் அந்த இதுகள் வந்து அப்படித்தான் தெரியாது. கடைசியாக கொண்டு தேவையில்லை இவங்கெல்லாம் இது இந்த உங்களை அமுக்கினது யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் மாறி மாறி அது வேணாம், தேவையில்லை கையில் வேணாம். இவங்க நாங்கள் நீங்கள் நோக்கலாக இருந்தாலே போதும் எல்லாருக்கும். நான் உங்களோட காய்ச்சல்னு சொன்னாலே இந்த குடும்பம் இந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து சந்தோஷப்படும். இன்னும் கிருஷ்ணாவோட காய்ச்சிங்களான்னு நானும் பார்த்து கொண்டாந்து இருக்கலாம். வெறும் வெறும்னு சொல்லி ஒன்றுமே வரையில்லை இதுக்குள்ள. இவங்க சொல்றாங்க சில வீடியோ போட்டா பிரச்சனை வரும், அதுக்கு தான் போடல இங்க பார்த்தா மாறி மாறி அவர் எங்கட மாமி இந்த மாதிரில தான் பார்த்துட்டு இருக்கு. அதுல பார்த்தா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கிடக்கு. கிருஷ்ணாண்ட குடும்பம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா சந்தோஷம் உண்டு காய்ச்சது. அப்ப எல்லாம் ஓகே எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்கள் எவ்வளம் நான் இங்க லுசான் இடத்த எங்க லுசான் சூரிக்கு பக்கத்துல சூரிஜி பக்கத்துல. அப்ப வீட்டுக்கார எல்லாரையும் கேட்டா சொல்லுங்க, அக்காவை பிள்ளைகள் எல்லாரையும் கேட்டா சொல்லுங்க. பெரிய சந்தோஷம் வந்தது கதைச்சு கொண்டு எல்லாம். வீடியோ போடணும், பிரச்சனை தான். வீடியோ போடலாம் இல்லை வீடியோ போடலாம். அம்மா அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. அது இது ஒரு என்ன சொல்கிறோம், உண்மையிலே ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு தானே. இப்போ சோஷியல் மீடியா இஷ்யூ ஆனதால் அது நாங்களை ரிமைண்ட் பண்ணி வச்சுருந்தவங்க வந்து அந்த வகையில் இப்போ வெயிலில் விட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் இல்லை. என்ன தெரியும் தானே. இப்போ உங்கள் முதல்ல எங்கட வார்த்தை பெரியவங்க வந்துட்டு பிள்ளை என்ன மாதிரிக்கு ஒரு இதை வந்துட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் இனி கொஞ்சம் அதுகளில் கவனமாக இருந்தால் சரி தானே. சந்தோஷம். ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் வீடியோ போட விட மாட்டோம், தெரியும் தானே. எங்களை நம்பி உண்மையிலே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. என்ன சொல்கிற வந்து இப்போ உதவி பெறுறவங்கன்ற அப்பால் எங்களோட வீடியோ பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிறவங்க, மற்றது நித்திரைக்கு போகும்போது பார்க்குறவங்க, ஒரு ஆறுதலுக்காண்டி பார்க்குறவங்க, வயதானவங்க, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களே இல்லை. ஓ, அப்போ அதால் நாங்கள் கட்டாயம் வீடியோ போடுவோம். கொழும்போ மலையத்திலேருந்து ஒரு அம்மா காய்ச்சி ஒரு சௌரி காய்ச்சிருந்தா, நீங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. நீங்கள் கிருஷ்ணா செய்த சரி ஓகே, கிருஷ்ணா செய்ததுல ஒரு மடங்கு நீங்க செய்தீங்களான்னு கேட்டான். அந்த மனுஷன் சொல்லுது. ஆனா கிருஷ்ணா வந்து காமெடியும் விளையாட்டும் கதை அப்படித்தான். அந்த கதையில கொண்டே விட்டுட்டாங்க, முடிச்சுட்டாங்களா. அது என்ன சரி. இப்ப நாங்க உண்மையிலே அது வந்து எங்களோட கூடவே பிறந்த ஒரு விஷயம். இயல்பாக ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறன்றது உண்மையிலே ஒரு சரியான ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் கடவுள் அதை இதை உங்களுக்கு தந்துருக்கிறார் இல்லைங்கதா. அப்போ அந்த வகையில் அது இப்போ கூட நீங்கள் ஒரு கொஞ்சம் காய்ச்சி இருந்தால் அந்த கதைக்குள்ளே நிறைய கதை வந்து நாங்கள் அது ஒரு கிண்டலாவோ ஜோக்காவோ கிரந்தமாவோ கதைச்சி போடுவோம். விளங்குதா. நீங்கள் வந்து வீட்டுல இருந்த மாதிரியோ அப்படித்தான் நோமலா வழியிலேயும் காய்க்கிறது நாங்க பார்த்துக்கொண்டா இருக்கிறோம். போய்க்கு அக்னி அங்க இந்த ஒதுங்கிறது நீங்க வீடியோ இப்ப இந்த மனுஷன் சாதாரணமான வாழ்க்கையில மனுஷர் வந்து செய்யக்கூடியதான காரியங்கள் தானே இதுகள் வந்து விளங்குதா. இப்ப நாங்கள் போலியா வந்து நடிக்க வேண்டிய அவசியம் என்ற ஒன்று இல்லை தானே. என்ன இப்போ நாங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி கதைப்போம், ஒரு 4 பேரோட சந்திக்கக்குள்ள எப்படி கதைப்போம். வந்து இப்போ ஒரு மனுஷனை நாங்கள் நேரடியாக வந்து வீடியோவில் காட்டி வந்து அவனை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக பேசி வந்து செய்கிற வேறு வந்து. ஆனால் நோமலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறது இல்லாட்டி ஒரு சின்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறதெல்லாம் வந்து அது நோமல். சரி, எல்லாம் நடந்து முடிஞ்சது. நீ அதில் பற்றி காய்ச்சலும் வரப்போகிறது இல்லை.
சரியான வீடியோ எல்லாம் போட்டா அது ஓகே எல்லாம் அது தெரியாது ஒரு கொஞ்ச காலம் இல்லைன்னு தெரியுமா அப்படி போட்டவங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓம் பார்த்தேன் சந்தோஷம் அண்ணா. இப்போ நீங்கள் மட்டுமண்டில்லை இன்றைக்கு வந்த நாளே கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் கோல் அண்ணா வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ ஆயிரம் மெசேஜ்கள் அது இதுன்னு சொல்லி ஊர்பட்டு தான் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து சந்தோஷம் உங்களுடைய காய்ச்ச சந்தோஷம். நாங்கள் இப்போ ஒரு சின்ன உடுப்பட்டி உடுப்பட்டி வந்தால் சந்திப்போம் அண்ணா. டைம் வந்தால் சந்திப்போம். ஆமாம் சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே நன்றியா. சரிண்ணா ஓகே அப்போ சந்தோஷம் மறுபடியும் சந்திப்போமா. ஓகே நன்றி. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. அக்கினி யோசிப்பேன் என்னட்ட மேக்க தந்தீங்கண்ணே. ஏண்டா இந்த நீ இந்த போனுக்கிட்ட அந்த மேக்க பிடிக்கின்றதான் நான் தமிழாங்குது. இங்கே நாங்களும் பகுதியாக கதைக்கல அவ்வளோக்கு. அக்னி போய் கேஸை கொடுத்து விட்டுருவாங்க. ஓ அக்னி மற்றது அக்னி பாதிக்கப்பட்டுருவான் இல்லை வேறு யாரும் கொடுத்துருவாங்க கேஸ் இல்லைங்க இல்லையா. இப்போ என்னண்டு இப்போ நீங்கள் நான் ஒன்று நக்கை அடிக்கிறேன் பையன் அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இந்த பொடி எனக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அக்னி போட்டு விட்றாங்க இல்லைங்க இல்லையா. ஓ அக்னி என்ன நக்கல் அடிக்கலாம் அப்படின்னு போட்டு விட்றாங்க. ஓ மற்றது அக்னி ஒரு கதைப்பான இல்லை அக்னி என்னண்டு நான் ஒரு இப்படி காய்ச்சிருக்க கூடாது அந்த இடத்துல வச்சேன்னு சொல்லி சிக்கல. அப்போ நீங்கள் எதுவும் திருந்தே. ஆனால் இங்கே உண்மையிலே இவ்வளோ நினச்சி தான் பெருமைப்படுறேன். ரேஞ்சில் 45 நாள் இல்லை சரி ஒரு 30 நாள் உள்ளுக்கு வந்து இருந்து இப்போயும் வந்து நிற்கிறானே எங்களுடைய அந்த வகையில் பெருமை கொள்கிறோம். இப்போ சுமன் பாரக்கார மாதிரி தான் செய்யல இந்த மீன் என்ன செய்வோம் கடை ஒன்று போய் ஒரு சோட்டிஸை கிட்ட அடிப்போம். சோட்டிஸ் அடிப்போம் ஆனால் சாப்பாட்டுக்கு அவனை கூட்டிட்டு போமே சரியா. எந்த பக்கம் கடைக்கு விடுவோம்டா. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு விடுவேன். படிக்க எந்த பக்கம் கடை இருந்தது. நான் அப்போ இங்கே படிக்கல தானே. நான் அங்கே விஜயராமன் அங்கே இல்லை படித்தேன். வந்த இடத்துல திரும்ப கோயில செய்ய தூரம் அங்கே வேணா இந்தியாவில் விடுவோம். அப்போ அதை விட உங்கள் இந்த வரைக்கும் இந்த இடத்துல நான் பார்த்தோன்னு வந்துட்டோம் இல்லை இந்தியாவில் பார்க்கல. அப்போ இந்தியாவில் விடுவோம் என்ன உங்க ஐஃபீல் டவர் பார்த்துட்டேன். ஓ அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. மற்ற ரெண்டா இப்போ நான் உன்னோட பாதி விடலாங்க ஒரு சில பேருக்கு கவிதாச நக்கடிச்சா பிடிக்காது. ஒரு சில பேருக்கு அக்னியை நக்கடிச்சா பிடிக்காது. ஒரே அக்னியை போட்டு வதைக்கிறேன் திரும்பவும் ஒரு சிக்கலை கொண்டு வரும். அதுதான் போண்டா அவன் மனித உரிமை கூடினால் அவன் ஜான்சன் இருக்கான்ல அவன் மனித உரிமை ஆணைக்குழுல இருக்கிறான். அது அது கடைஞ்சிக்க மனித உரிமை ஆணைக்குழுல சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு வருஷம் ஓடுவான். குறைஞ்ச ஒரு வருஷம் நான் போடுவாங்க என்ன. மற்ற என்னன்னு சொன்னால் இப்போ உண்மையிலேயே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறதெல்லாமே அது மெயினான ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே வந்து எங்களை குறித்தான ஒரு பெரிய பிரச்சனை என்ன உண்மையிலேயே அதுகளை நாங்கள் விட போகிற வண்டிக்குள்ளே எனக்கு இருக்கிற கவலையே என்ன. நான் எப்பயுமே சொல்கிறது தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் இப்படின்னு நாங்கள் பிழைச்சி கொள்வோம். ஆனால் அந்த ஹெல்பிங் வீடியோஸ் போடுறதால ஒரு 4 சனத்துக்கு உதவி கிடைக்குமே. அதுகளில் நினைச்சா கவலை தான். சரி ஓகே அதுகளை நாங்கள் பார்ப்போம். வெளியில் காசு சேர்த்தீங்களோ இல்லையோ நிறைய மனுஷரை சேர்த்து வச்சுக்கிறீங்க. உண்மைதான் உண்மைதான் மனுஷரண்டேக்குள்ள அம்மா அதுதான் போகிறேன் எல்லாம் என்னத்தை சொல்கிறது. நானே நினைக்கல நீங்கள் வந்த ஒரு உழவு பேர் எடுத்து சொல்லி நீ கதைக்குள்ளே ஃபாஸ்ட்டாக நாங்கள் இந்த விஷயமெல்லாம் கதைச்சி முடிச்ச மாதிரி கதைக்குவோம். இது வந்து லேட்டாக போடுற வீடியோ ஏற்கனவே நாங்கள் எல்லா விஷயமும் கதைச்சிடுவோம். அப்போ ஜான்சன் ஒரு கருத்தாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் நிறைய மனுஷரை சேர்த்துட்டோம் அப்படின்னு மேக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வெளியில் வரைக்குள்ளே எதிர்பாராத நிறைய ஒரு அதிசயமான சம்பவம் நடந்ததுன்னா இங்கெல்லாம் கடை வருமோன்ற மாதிரி ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. ஏரியா கார்டு எம்சி பார்க் மாதிரி கிடக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கடையிலெல்லாம் கிடக்கு. இது கொஞ்சம் இது பார்க்க 2ஆம் ஆண்டு பார்க் மாதிரி கிடக்கு. ஆனால் கொழும்பண்ட ரீதியிலே அப்போ தெரியும் தானே சந்து பொந்து எல்லாம் கடையில் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இடத்தையே காட்டி கொண்டு வரலாம் போல நோம்பல. ஏன்னா சொல்கிறேன்டா இப்போ இடத்தை காட்டுறன்ற கப்பால் எங்கள்ட முகத்தையும் கிண நேரம் பார்க்கக்கூடிய மாதிரியும் இல்லை தானே தம்பி விளங்கியில். அதுவும் இருக்க இது தொழில்நுட்ப பீடம் ஐயா கொழும்பு பல்கலைக்கழகம். இது வந்து கொழும்பு யூனிவர்சிட்டின்ற தொழில்நுட்பம் என்ன சாமான் இங்கிலீஷில் இங்கே முடிஞ்சுது.
நான் சொன்னேன் இந்த நானும் சொன்னேன் முடிஞ்சோ அடிவிடா நானும் சொன்னேன். ஆனால் என்னண்டு முடியும் இது கொழும்பல்லோ அடிடாப்பா. கொழும்பண்டேக்க முடியக்கூடாது இல்லை உங்கள முடியும் என்னடா அப்பதான் கொழும்புன்ற பேரு இருக்கும். என்னடா இப்போ கொழும்பண்டேக்க ஒரு பெரிய சிட்டி இல்லோடா இதுதான். அதுக்குள்ள சந்து இருக்கும். கேம்பஸ் ஏரியா இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக் கொண்டா பிஞ்சல் பக்கம் ஃபுல்லாக தெரியுது. ஆனால் இந்த கேம்பஸ் வடிவாக இப்போ இந்த இயற்கையோட இணைஞ்ச மாதிரி என்ன பட் இந்த இடத்து இப்பதான் அப்படின்டா என்ன சொல்றது துப்புரவாக்கி காடுகளை பில்டண்டா சூப்பர் ஆகுறா வெளியில இருந்து என்னன்னு சொல்றோம் விளங்குது புனரமைக்கிறான் எஸ் மற்ற என்னன்னு சொன்னால் அக்கினி இந்த இது தொழில்நுட்ப கூடத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல இது கொஞ்சம் சிக்கல தான் கிடக்கு. தொழில்நுட்பம்ன்றக்குள்ள வந்து எடுத்து விடு அதுவும் பிசினஸ் தான். என்ன அடே தொழில்நுட்பம்ன்றக்குள்ள வந்து அதுவும் ஒரு business டெக்னாலஜி தான் தொழில்நுட்பம்னு சொல்றது வந்து. இப்போ இப்படி தானே இது ஒரு கேம்பஸ் தான் அந்த விளங்க இது ஒரு கேம்பஸ் தான் அன்றைக்குள்ள இங்கே கீழே கேட்கலாப்பா டெக்னாலஜி இங்கே அப்போ நினைக்கிறேன் இந்த ரோட் அப்படியே டெக்னாலஜி தான்டா விளங்குதா. சரி இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கடை ஒன்றில் போய் ஒரு சுக்கு காப்பியும் போட்டிட்டு கொண்டு வந்துட்டு சாப்பிடுவோம். சேம் டைம் சுமன் வந்தப்பறம் நான் சாப்பிட்டுருப்பான்னு நான் நினைக்கிறேன்டா என் பார்வைக்கு. ஏன்டா அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றவங்களே ஏன்டா 12 மணிக்கு அவங்களுக்கு பிரேக் விட்டால் 1 மணிக்கு எக்ஸஸ் வாங்கும் 1லேருந்து 3 வரைக்கும் நடக்கும் 2 மத்தியானம் 2க்குள்ளே 12லேருந்து 1க்குள்ளே சாப்பிட்ருப்பான். அந்த சாப்பாடுக்குள்ளே மேபி அவன் கேண்டீனில் சாப்பிட்ருப்பான். ஆனால் இது கொஞ்சம் விடமுள்ளு கூட ஏன் சொல்லாப்போம் எங்களை எடுத்து யோசிப்பார் தம்பி எத்தனை சாப்பாடு கடை எத்தனை ஃபோட்டோ காப்பி கடை என்ன இது என்னடா இப்போ ஒன்றும் இல்லையே பக்கத்து அவசரத்துக்குள்ளே டொய்லெட்டுகள் இருக்குடா அது பிரச்சனை இல்லை. எனக்காண்டி மக்கள் வருவாங்க நக்கல் அடித்தாலோ சரி என்ன இது நாய்க்கு நாக்கடாப்பா. அப்போ நான் ஒரு பக்கத்தாலையும் காய்க்கலாம் அவ்வளோ ஒரு பக்கத்துல மீதி காய்க்கிறாரு. இது சம்பந்தம் நம்ம கொஞ்சம் கூடிய கவனம் விவரங்கள் எடுத்து போட்டு என்ன செய்யலாம் அப்படியான ஜோக்குகள் அடிக்கலாம். அப்போ நாங்கள் எழுதி வச்சு வாசிப்போம். எழுதி வச்சு வாசிப்போம் கட்டுறவன் எழுதி வச்சு வாசிப்போம். மனதோறும் சிறுகாயம் அப்படிவும் ஜான்சன் நல்லா படிப்பான மாதிரி தாய்க்கார நேற்று விழுக்கடைக்க சொன்னாடா தம்பி வீடியோ எடுத்தா தம்பியை பாட சொல்லுவோம் மணியா படிப்பான் ஆட்ட குரண்டா உன்னிகிருஷ்ணன் தலைவட்டாண்டு வேறு பையன்டா பாரு அந்த மேவி எழுத்து அவர் அந்த கிளீன்ஸை எடுக்கிறவர் தலைவட்டு உன்னிகிருஷ்ணன் தலைவட்டுன்னு சொல்லி அதில் என்ன பாட்டுன்னு சொன்னால் உன்னை கொடு என்னை தருவேன் இதுதான் காதலடி கண்ணை கொடு புன்னகை தருவேன் இதுவும் காதலி அந்த பாட்டு மணியா படிப்பான் அவன். ஓ தேப்பனுக்கு அந்த பாட்டுண்டா காணுமா அம்மாடா ஃபோன் நம்பர் இருக்கா அடிச்சு ஒரு 4 பொட்டிக்கு சொல்லு என்ன பொட்டிக்கு ஏ 4 3 தான் நீ எங்களை அடிச்சு சாக்கொண்டா நீ நிற்பேன்டா இங்கே வேறு உண்மையாக சுமன் கடைக்கு வரண்டா. இப்போ நாங்கள் யோக்கை விட்டுட்டு சீரியஸாக காட்ட வேண்டிய விஷயம் இப்போ அக்காக்களுக்கு இடத்த காட்டணுமேடா. இப்போ இங்கே தான் வரணும் நடந்து அவனுக்கு கட்டாயம் பைக் கொண்டு வரணும். அப்போ ஏன்டா தெம்பிலி இல்லை நீ தம்பிலி என்ன இருக்கு பைக் கட்டாயம் ஒன்று பைக் வேணும் ஏன்டா இது கஷ்டமாடா. பைக் வந்து அவன்கிட்ட இல்லை பைக் வச்சிருக்கலாம். ஐயோ கடவுள் நான் 30 இயருக்கு வந்து தான் எடுத்தேன். அது என்ன எடுத்தேன் கேட்டேன் நான் பிறகு சாப்பிட்டேன் தம்பிலிக்கு முன்னுக்கு விட்டு போட்டாங்க பெம்பிலியில் வச்சு அப்படி தம்பிலிக்காரன் இல்லை போய்ப்பான். ஓ இருந்தா என்ன இங்கே அடிச்சு வரும். ஆனால் இது பூட்டிக்கலா போல தம்பிலி தந்துடாக்கா க்ளோஸ் பண்ணி தான் கிடக்கு நடமாட்டம் இல்லை ஆக்கள் தம்பிலி பூட்டிக்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் இது காணும் அதே வசதிப்பாடுகள் காணும் அதே அது இப்போ தானே கொண்டு வந்த ஃபேக்கல்ட்டி கொஞ்சம் காலம் போக இப்போ தான் என்ன சொல்கிறது அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு. ஓ அது இப்போ வந்த ஏரியா தான். ஆனால் இது வந்துடும் வெரி சூன் வந்துடும். நானே ஒரு கடை ஒன்று இருக்கிற பிளான் ஃபோட்டோ காப்பி கடை உண்டு திறந்த அக்னிட்டு அடிக்க கொடுக்கணும். ஏன்னா அக்னி நான் தண்ணி ஜது என்ன சும்மா ஒரு மெசேஜை போட்டு கேட்கட்டும் நீ சாப்பிட்டியாண்டு. சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் தானே தூர போக மாட்டாங்க. மற்ற அவங்களும் இப்போ ஃபஸ்ட் இயர் இல்லோட பெருசாக விட மாட்டாங்க அவங்க வழியில் கேட்போம். ஓ என்ன புதுசாக வந்தாங்க இல்லை சிங்களாகல இது வீடியோ என்ன விருப்பம்டா அவ்வளோங்க அதெல்லாம் அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை. இந்த பிரான்ஸ் போலண்டு வருது வெள்ளை காய்ச்சா சுவிஸ் இல்லை கயப்பரியா ஹலோ
ஹலோ கட்டா போச்சு. அது என்ன அடிக்கடி அவன் ஆஃப்லைன் போய் கவரேஜும் பிரச்சனைடா. அது உண்டா உனக்கு இல்லை அவன்டா உனக்கு என்ன வரிய உனக்கா கனடாவில் இருந்தா ஆனால் அவள் அழுவாடா. ஓ நீ கேட்க போறீங்க அழுவாவா? ஹலோ ஓம் கௌதமி கௌத வானே கோல்கத்தி. ஓ ஹலோ ஏ கௌதபா හලෝ හලෝ කියන તો කතා කරන්නේ මොකද මොකද எனக்கு தெரியுமா அழுவான்னு. சரி சரி அல அங்கே வந்துட்டேன் தானே நான் திரும்பி வந்துட்டேன் தானே. பிள்ளைங்கள ஏன் எனக்கு 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 தெரியும் தானே எனக்கு தெரியும் தானே யார் யார் எப்படியெல்லாம் கவலைப்பட்டிருப்பீங்க தெரியும் தானே. ஒரு அம்மாவுக்கு சமனா பிள்ளை மாதிரி நீங்கள் கதைச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம்டா பிறகு நீங்கள் எப்படி இருந்துப்பீங்க எனக்கு தெரியும் தானே. ஆமாம் ஆமாம் நானும் அதே பார்த்துட்டு அவங்களுக்கு முழுக்க ஒன்ஸ் பண்ணிக்கணும். நானும் இந்த பேஸ்புக்ல போட்டுக்கணும். நானும் பார்த்து எனக்கு ஓகே. ஆனா பார்த்தா அந்த அவ என்ன ஜோலி பிள்ளை உண்டு அக்கா என்ன அவ பத்தியும் போட்டு கொண்டு இருக்கிறான். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க இல்லை வந்துட்டோம் தானே. இது நான் அப்போ இருக்கா சாப்பிட்டு போட்டு உங்களை அடிக்கிறேன் நாளாண்டேக்கா சாப்பிட நீ எடுக்க அடியும் பரவாயில்லை. சந்தோஷமாக இருங்க. நீ வந்துட்டோம் தானே நாங்கள் அடிக்கடி கதைக்கலாமா? சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு அடிக்கிறோம் ஆறுதா கதைப்போமாக்கா. சரியா? ஓ ஓ ஓ என்னடா நாங்கள் சாப்பிடுவோம்மா. சுத்தமானங்கிட்ட பயிர்களாக இருக்காங்க அந்த வீடியோ பார்க்கலாம் யோசிக்க போகிறான்டா. அதுதான்டா மெசேஜ் போடலாம் டெலிவரியா நானும் சாப்பிட்ருப்பான்டா அவன். ஏன்னா என்ன எனக்கு அந்த ஓ ஓ நான் யோசித்தது நாங்கள் போன டைமில் கூட்டிக்கணுன்னா சாப்பாடு கூட ஓகேந்து பெஞ்சமினா கட்டோன்னா எங்களுக்கு சாப்பாடுலாம் போடும். ஆனால் கொத்தும் பார்க்க இல்லை ஆகிடாது. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்கவே இல்லை நாங்கள் இங்கே 3 பேரும் தாங்க கொத்த தான் பார்த்தோம். கிளறு நல்லா அழகேன். அப்போ நான் என்ன செய்வோமே 4 ஆள் கொண்டு எடுப்போமே. சரியா அடே அப்போ ஏன்சன் சாப்பாடு சொல்லு நீ சொல்லு கொத்து எப்பான்னு சொல்லு அப்படின்னா கொத்து மூண்டு இங்கே முன்னம் என்ன கொத்து போர்ஷன் எப்படி வருது? ஓகே இருக்குதா ஒரு ஆளுக்கு இல்லாட்டி கூடவா இருக்கா குறைவாக இருக்குதா? ஓ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களா நீ உனக்கு எப்படி ஓகே இருக்குன்னா சொல்லுவேன். அப்போ 4 மெக்க கொண்டாக இன்னும் இது ரொட்டி கொத்து தானே. என்ன மாடு இது கோழி தாண்டா இங்கே தம்பி மெக்கையும் கோழி கொண்டு இங்கே சிங்களத்தில் வளர்த்து போட்டு நான் சொல்கிற மாதிரி அவன் போடுவான். கோழி கொத்து கத்துறது என்னன்னு சொல்லு. கோழி கொத்துடா முக்கா சிக்கன் இங்கிலீஷ் இல்லடா அதே நீ கெத்த நான் சொல்ல கோழி கொத்து கத்துறக்கன்னு சொல்ற தம்பி. ஓ கோழி கொத்து கத்துறா தெரிய ஓடு டைம் ஓடு
போமா நாங்கள் ஒளியில் சொல்றா சிக்கன் கொத்து கத்துறாது என்ன மாற்றி போயிடாம பேர் என்ன ஒன்று என்ன விளையாடா அது உள்ளுக்கு என்ன எக்க கொத்துக்கி என்ன எவ்வளோ சொல்லு 550 ஆ அது பீம போனதுக்கே இந்த பீம தீபம் போனால் அதிகம் பெப்சி தீயானு கேட்டாடி ஆ நீ கேளு நான் சொல்லுவா நீ கேளுண்டா இது இதுடா சோடாடா பீமண்டா குடிக்கிற பானம்டா கேள் பெப்சி ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட் லொக்கு கொண்டாடுங்க ஆளேன்னு பயப்படுதா டஸ்ட்பினை பார்த்துட்டு அந்த 3 டஸ்ட்பின் அதான் பயப்படுவேன் ஜெயிலுக்கு பொழுதுனுக்க பேப்பரும் போடக்கூடாது பேப்பருக்கு பொழுதுனும் போடக்கூடாது என்ன சும்மா அடிப்பேன் ஆனால் இப்போ வெறும் பயத்தை இதை விட டீயை போட அப்படி தான் வயிறு இப்போ முடிஞ்சதுலேருந்து ஒன்றும் இல்லை ஒரு டீம் 2 மனுஷன் தான் தெரியக்கூடாது சாப்பிடாம சாப்பிட்டா தெரியாது கதையிட்ட யோக்கில் பார்த்தியடாக்கு நீ எனக்கு வேர்க்க வலி கொடுத்தா நீ இன்னும் நான் என்ன கோழி கொத்தில் இருக்க சொன்னேன் சிக்கன் கொத்து விலாசமாக இருந்துக்கூடா ரெண்டுக்குள்ள நீ கேட்கக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சுக்கோ ஏதோ புது இடத்துலேருந்து வந்துக்கான் விளங்குது சிங்களது கோழி குக்குழு குக்குழு சேவல் கோழியெல்லாம் ஒரே இனம் தான்டா ஜானி என்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்டா கோழி சேவல் எல்லாம் என்ன ஆம்பளை பொம்பளானே பொம்பளை கோழிக்கு என்ன சொல்கிறது கிக்கிலி எதுவும் பிள்ளையான வாசனம் வரையா சிங்களம் தான் சரிதானே உன்னோட தான் கூட சிங்களம் தெரியும் போல என்ன எங்கே படித்தேன் மிஸ்ஸா கேட்குறேன் நான் சிங்களம் படிக்கிறேன்டா சிங்கள இடத்துல நான் படித்தேன் கோழி குக்குலு கிக்கிலி சிங்கள பாட்டு குக்குலு அண்டனவான சத்தமாக சொல்லும் பக்கம் அட என்ன ஒரிஜினல் சிங்கள ஏரியா நிற்கிறோம் அவனால் கேட்டால் சிரிப்பாங்களாங்குது இப்போ நான் எங்களோட ஏரியாவில் வந்து ஒரு சிங்கள ஆக்கள் வந்து தமிழ் கேட்கக்குள்ள எங்களுக்கு அப்படி சொல்ல சாப்பிடுறதுக்கு துடி 2 பிள்ளைக்கு அடிச்சானே வைக்க வேண்டியது ஆனால் இப்படியா வீடியோ செய்யறது ஒரு நல்லா இருக்குல்ல வீடியோவா மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா நாங்கள் ஜெயிலுக்கு இருந்துட்டு வந்தோடய அங்கே எல்லாம் எதுவுமே நல்லா தான் இருக்கும் இல்லைங்க இப்போ போட்டு தர சாப்பாடு வேறு எப்படி இருக்குமாண்டு என்ன சொல்லாது நம்ம வழியில் நடந்துருந்தாலே வீடியோ பார்க்கல போட நான் காய்ச்சது காய்ச்சதெல்லாம் பார்க்கல 2 ஆம் வந்துருக்கா ஆனால் இதை பார்க்க அந்த ஊரில் ஒரு கொத்து உண்மையாக என்ன அதுதான் எனக்கு அன்றைக்கி நம்ம சாப்பிட ஒத்து மாதிரி டேஸ்ட் வந்து அவன் மூத்தக்காரனை தான் சொல்லலாம் பொருவா டேஸ்ட் வந்து பெருசாக நல்லா இல்லை ஏண்டா அப்போ தானே கொஞ்சம் மிச்சம் வைப்பேன் அக்கா அந்த சோசுவல் தர மாட்டீங்களோ அவன் விளங்கா நான் தருவேன் சூப்பராக இருக்கா கொத்து என்ன தமிழில் ஒருத்தருக்கும் ரியாக்ட் பண்ணுறாரு இங்கிலீஷ் ஒருத்தருக்கும் ரியாக்ட் பண்ணுறாரு ஓ சைனீஸ் வேண்டாம் இந்த வந்து ஜோஸ் அப்போ நாங்கள் சாப்பிடுவோமா ஆனால் சும்மா நினைமா இஞ்சான் சாப்பிடுவான் நல்லா இருக்கு இங்கே ஊட்டி வந்து அவனை சாப்பாடு கொடுக்கவே இல்லை வேண்டா கேஎஃப்சி எங்கே அப்படி ஆனால் கேஎஃப்சி பக்கத்தில் இல்லை எங்கே அவனை கூட்டிகிட்டு போகிறேன் மெசேஜ் போட்டு சாப்பிடுதான் அவன் சாப்பிட்டான் சொன்னேன் நான் மறந்து டைமை மறந்து விட்டேன் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் அங்கே கரண்டு உண்மையாக கட்டப்படி இருக்கான் ஆனால் இன்னும் உழைப்பு தான் கொஞ்சம் கடுக்கிறாங்க ஓ இது என்ன சாமான்டாது உள்ளிண்டியோ அக்கடி வைக்காங்கடா போல வண்டி காட்டுவேன்
சாப்பிட்றோங்க. இந்தியாவில் அந்த உள்ளீரை தோல்கள் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். மற்றது அக்கா யோசிப்பா என்னடா செய்கிறாங்க அவங்களாம் இந்த ஏரியாவுக்கு அவங்கள மாதிரி யாரும் கண்டதும் இல்லை. மற்றது கேமராவோட நிற்கிறாங்களே. சாப்பாட்டை ப்ரொஜெக்ட் கொடுக்கல. சுமனுக்கு பைக் வேணும் இங்கே சரியோ. ஆனால் இப்போ கொடுக்கக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் இடம் பிடிக்கும். ஒரு மாதம் 2 மாதம் நடந்தது இடம் பிடிக்கும். உழைப்பா என்ன அப்போ இப்படி உழைக்குது மிளகு கடை ஆனால் அன்னிட்டு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன் சொல்லாங்க அடிக்க சூப்பரான்றது. கேமரா எடுக்கக்குள்ள பேசின மாதிரியா கண்டு சூப்பர்ன்றது தங்களை கடையை எப்படி நல்லா தங்க அயக்கிறான்னு பேயா இருப்போம்னா இது நல்லா இருக்கும். பிரம்மாதம் பிரம்மாதம். என்ன நினைக்கிறீங்க? மற்ற பசியும் தான் பசி என்ன சொல்ல வாரி பசியில் வருதுங்க. ஒவ்வொரு பசி கூட இருந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இது உரைப்பு தான் கொஞ்சம் கூடவே தவிர சுமனுக்கு கோழிக்குது சொல்லுவோம். இப்போ பெற்றானிக்கணும். ஹலோ ஓமடா எங்கே நிற்கிறேன்? இப்போதான் முடிஞ்ச ஹாஸ்டலுக்கு போய் கொண்டிருக்கேன். ஹாஸ்டலுக்கா? ஏன்னா கேம்பஸ் லொக்கேஷன் போட்டு நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிற? இல்லை பக்கத்தில் ரெண்டும் பக்கத்து போகிறது வருது. அப்போ என்ன வந்துடுவியோ? சாப்பிட்டியா நீ? சாப்பிடுவேன் 1 மணிக்கு. இவங்க என்ன வாங்கிட்டு வரா? இல்லை எனக்கு இல்லை உங்கள் வாங்குற பாவிக்கிற. சரி நான் பாருங்க கிட்ட வந்து அடிக்க போது. சரியா நீ போகாத. நான் வந்துடுவேன்டா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன்டா. நானும் இப்போ 10 நிமிஷத்துக்கு போய் அதில் போயிடுவேன். நீ அப்படியே வந்த மைந்தராய் அதில் இருக்குது லொக்கேஷன். அந்த ஸ்கூல் அடிக்க வந்துட்டு அடிங்க. உங்களோட கம்பஸு தான் நீ லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஆமாம் பக்கத்தில் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்போ நீ வந்துட்டு என்ன அதில் வந்துட்டு நடந்தா வரீங்க? வந்துட்டு அடி என்ன பக்கத்து தான் ஒரு 100 மீட்டர். ஸ்கூலில் ஒன்று சொல்லுவாங்க. 100 மீட்டரா? ஒரு கும்பம் அந்த நேரத்தில் ஒருக்கா கொத்து சாப்பிட்றது எங்களுக்கு கனவு பெரிய அதிசயம். நீங்கள் படிக்கிறீங்க? ஓ அப்போ இந்த கடையை இருந்திருக்கா? அங்கே இவன் இன்னும் மிஞ்ச வரையில் இல்லை இப்படி கடையில் அப்போ இருந்தா நீங்கள் படிக்க? ஓ அது ஃபுல்லாக டவுன் ஏரியா. அது கடன் டவுன் ஏரியா. இல்லை நீ வெத்தில குரு எல்லாம் கிடையாது. கீழே என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு Dedas? Oh, Sprite. Dedas fancy. Ada nama berapa? Tamil pulang. Hari, thank you. அடிக்கடா சுமனுக்கு எவ்வளோடா பில்லுடா? Dedas desi ya. இப்போ என்ன ஒரே லொக்கேஷன் இப்போ ஹோஸ்டல் லொக்கேஷன் உண்டு. ஒரே லொக்கேஷனாக கிடக்கப்பா. ஓமாடா எங்கே ஹோஸ்டல் லொக்கேஷனா? ஃபர்ஸ்ட் இப்போ போட்டு வந்துட்டேன். கேம்பஸு பக்கத்தானே? ஒரே தான் அப்படியே வர்ற நடந்தாங்க பக்கத்தில் ஒரே ரெண்டு லொக்கேஷன் அனுப்பி வச்சுக்க ஒருவர். நான் அதை அரே நீ அனுப்பின லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் சும்மா. நானா இது இந்த கேம்பஸில் ஏரியா என்ன அப்படிதான் இது. அப்படி அந்த மயிலராய பஞ்சாயத்து ஸ்கூல் இது அதுக்கான வந்து அதெல்லாம் வட்டி வர்றதான் அப்படி அங்கே போவாம என்எஸ்பிக்கும் போகாம நீ ஏதாவது வர்றீங்க பொறுவார் அப்படி லைனில் நில்லுவார்னா இந்த அந்த இந்த இதுக்கு முன்னோடுங்கடா. மஹிந்திர ராஜபக்சேவுக்கு முன்னோடுங்க என்ன கேம்பஸ் போகுது இல்லை அங்கே போகுது. பாருங்க எனக்கு கருத்தை பொடியெல்லாம் நிற்கிறான் ரோட்ல. இப்போ வெள்ளம்மையா எப்படி கேம்பஸை பார்க்க அந்த உடுப்பு காயப்பட்டிருப்பேன்.
இது சுதந்திரமான ஜெயில், அது சுதந்திரம் இல்லா ஜெயில் இல்லைங்கதா. எதடா வாசல் இந்த அது பொம்பளை பிள்ளைல விடாது. அது ஓடிட்டா எந்த ஹாஸ்டலுக்கு இருக்கிறாங்க? எந்த ஹாஸ்டலுக்கு கடை இருக்கிற? வந்துட்டீங்களா? எங்க நிக்கிறோம்? வந்துட்டாங்க ஹாஸ்டலுக்கிட்ட. இந்த வரேன் இங்கே வருதா? எங்க சிங்கள படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம் போத்தான் பிடிப்பான். எங்கடைய கேட்பான் நல்ல ஜோக்காக இருக்கும். சும்மா நேஞ்சிட்டான் போன எட்டதாச்சுக்காது இங்கிலீஷ் காய்க்கிற தெரியக்கூடாது. சும்மாப்பா பெரிய ஆள் மேலே மனதோரம் சிறுகாயம் ஜெயில என்ன இது ஆர்ட் ஹாஸ்டலா? ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமா? 4 வருஷம் இங்கே இருக்குதா? அப்போ சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாம் இங்கே தானோ? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்து கொண்டு காய்க்கிறவங்களா யாரும் அப்படி இப்படி ஆக்கள் வந்து பார்த்து காய்க்கிற வெளியில் வரலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகல ஆயிட்டு சீனியர்ட்டு கூட தமிழ் சீனியர்ட்டு யாரு சீனியர்ஸ்? என்ன சாப்பிட்ட நீ? எங்கே சாப்பிட்ட நீ? கேண்டீன்லையே? நான் சாப்பிடுவேன்டா இங்கே நீ சாப்பிடுன்ற அதுதானே. எப்படி போகுது கோஸ்டவாக்கு? சீனியர்ஸை சொல்லிட்டு தான் வரோம் அப்படியே. என்னங்க போகணுமே நீ? சீனியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ? தமிழாக்கள் 10 பேர் இருக்கிறேன். இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் யார்ட்டு? கடையில் போகிறேன்டா. இப்போ உங்களோட பட்ஜெட் எத்தனை படிக்கிட்டா? ஓ 22. நீ கேம்பஸால் இங்கே வந்துடணுமா? வந்துடணுமா? அங்கே நிற்கலாம். என்ன செய்கிறாங்க? என்ன செய்யற சரியா அப்படியா? இவ்வளோ நண்டு என்ன காய்க்கிற ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் கிடக்கடா ஆக்கடா இல்லைடா. என்ன சொல்லிப்பட்டு வேலை போறிய என்ன விளக்கம் இல்லாட்டி என்ன செய்யுது? சொல்லிட்டு வா அப்படி யாழ்ப்பாணத்தில் இந்த மாமாவுக்கு வந்து கடைக்கிறவா போயிட்டு வரான் சரியா? அவன் எங்களுக்காண்டி என்ன செய்யணும்னு யோசிப்பான ஒரு பக்கம் இல்லைங்க. கேம்பஸில் உள்ள ப்ரொஃபஸர்கள்லாங்க அதெல்லாங்க இப்போ அந்த டைம் எங்களுக்கு இந்த மாதிரிக்கு இல்லை. இப்போல்லாம் அப்படியே பெரிய பிரச்சனைகள் இல்லை. கண்டிலாம் அங்கே சாப்பிட்ருக்கேன். ஆனால் உங்கள் போவாங்க இடக்கடா நடந்தில்லைடா தெரியும் பிள்ளைங்க இல்லையா? பைக்கு இல்லாட்டி அவங்க சீனியர்ஸ் மேட்டை நிற்கும்டா பைக். இப்போ 2-3 வருஷமாக இருக்கவங்கள்ட்ட இருக்கும் எடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கும் ஒரு கொஞ்சம் காலம் போகணும்டா எடுக்கலாம் பிள்ளைங்க இல்லையா? அது அல்லாட்டி ஒரு புஷ் சைக்கிள் எடுத்தா ஓகே. ஆனால் இதில் ஏற்றிடல புஷ் சைக்கிள் அடிக்காது. புஷ் சைக்கிள் மாற்றலாம் இருக்கும். அதுவும் வித்தியாசமாக இருக்கும். இந்தியா இப்போ தொடங்கின்னு 4 வருஷம் படிப்பு இங்கிலீஷில். அன்றைக்கு ஜெயிலுக்குள்ளேயாகும் நான் படித்தேன்னு சொல்ல. அதுவும் இங்கிலீஷில் என்ன நம்பவே மாட்டேன்ட்டாங்க. ஓ ஏன்டா ஜெயிலுக்கு வந்த நீ எங்கே படிச்சிருப்பியாம்? அப்போ என்னடா ஜெயிலுக்கு வந்தா என்னடா அப்போ என்ன கதைடா அப்போ? அவன் வரட்டும் அப்போ. என்னடா என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன பிரச்சனை? அவங்க என்னடா இப்போ சீனியர் சண்டைக்குள்ளே ஒரு சேஃப்டி தானே விளங்கிடு விளங்கல ஒரு சேஃப்டி தானே. இப்போ புதுசாக வந்த படியெல்லாம் இங்கே போகிறாங்க தெரியாது. எங்கேயும் தெரியாத இடங்களுக்கு போனால் கொண்டா அப்படி இப்படின்னு
ஆனால் இந்த இடம் இருக்கிற லொக்கேஷன் நல்லா இருக்குடா, என்ன சொல்கிறது, கொஞ்சம் இந்த உள்ளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேச்சுரலாக இருக்குடா. இப்போ இவ்வளோ வரும் நடந்தா நீ பாரு, நீ கேம்பஸ்லேருந்து நடந்தான் வரும். எங்களுக்கு வாட்சி போச்சுடா, எங்களுக்கு முன்னுக்கு கேம்பஸுக்கு முன்னுக்கு ஹோஸ்டல் இருந்தது ஃபர்ஸ்ட் இயருக்கு, பிறகு கொஞ்சம் தூரம். என்ன ஹாஸ்டல்ல அந்த ஓ ஹாஸ்டலுக்கு உள்ளே இருக்குப்பா. அது உள்ளால போகலாமே. அதுதானே, இது தூரம் இல்லை, அதுதானே. என்ன அப்போ உள்ளாலே என்ன அப்படி போகலாமா? சரி சரி சரியா, அதுதானே பார்த்தேன். இல்லாட்டி தூரம் இல்லை, இதில் நடந்து இதாக இல்லை இருக்கும். என்ன ஹோஸ்டலா? அறிவாளித்தான் கேள்வியே. அந்த நேரம் சொன்னா அம்மா போடா போடா பள்ளிக்கூடத்து கண்டு. இதுதானே கேம்பஸ் நம்மளாம் இல்லாமல் அந்த காட்டி. இப்போ நாங்கள் கணநேயம்டா வந்துங்க. ஓ ஆனால் உங்களோட இந்த கேம்பஸுக்குள்ளே எல்லாம் போகல, போகலாம் தான் டாக்கள் புதுசாக வராக்கள். இப்போ நாங்கள்லாம் போகலாம் தானே. அது நீ இப்போ தானே வந்ததே, கொஞ்சம் காலம் போனால் தான் உனக்கு நம்பலாங்க. இப்போ நீ புதுசாக வந்தபடியாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியில்லை, கொஞ்சம் காலம் போனால் தான் போகலாங்க. இப்போ நீ இஞ்சால ஏரியா பக்கம் போனது இல்லையா? உங்களால் முடியுதுடா, உங்களால் ரோட்டு முடியுது. அதில் கொழும்புன்ற டெக்னாலஜி ஃபீல்டெல்லாம் முடியுது, டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியெல்லாம் முடியுது. இஞ்சாலான்னு போகலாம் நீ போகட்டா. என்னத்தில் வந்த நீ அங்கேருந்து வரைக்க பஸ்ஸில் 138 எடுத்து எங்கே இறங்கி நீ? கொட்டா போய் அங்கேருந்து ஆட்டோக்கு எவ்வளோ முடியுது? ரெண்டாயிரம் தனியாக படியா சேர்ந்து? 2 பேர் சேர்ந்து. இப்போ சாப்பாடெல்லாம் என்ன மேடா? கேண்டீன் சாப்பாடு என்ன விலை? 180 ரூபா. என்ன அந்த ரஜ்ஜியா இல்லை முட்டை மீன் ரஜ்ஜி? இல்லை நெத்தலி முட்டை ரஜ்ஜின்னா 2 துண்டு வருமே. மிரக்கறி சாப்பாடு அந்த 90 ரூபா தான் சாப்பாடு, அதோட எக்ஸ்ட்ரா அந்த வேண்டது தாங்க. வேண்டதுக்கு காசு 180 ரூபா. மெத்தலி என்ற ஒரு போர்ஷன் மாதிரியா. மற்றது என்ன அப்படி பொடியல் எல்லாம் அப்படிடா? பொடியெல்லாம் பிரச்சனை எங்கட யாழ்ப்பாணத்துல 6-8 பேர் வந்து. சிங்கள பொடியல் எல்லாம் என்ன மாதிரி? அவங்க நல்ல இது நல்ல மேலே மறைஞ்ச என்ன கேட்டாங்க?